நாலடியார் பாடல் எண் 16. வெறியயர் வெம்களத்து வேல்மகன் பாணி முறிஆர் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறி குழகு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர்கண் இல். இந்த பாடலின் திரண்ட பொருள்: மனிதர் இளமையோடு கூடி இன்பம் அனுபவித்து மகிழும் மகிழ்ச்சியானது நீடித்து நிற்பதன்று. அவர் அம்மகிழ்ச்சியில் இருக்கும்போதே அந்த இளமை விரைவில் நீங்கிவிடும், அல்லது யமன் அவர் உயிரை பிரித்து கொண்டு போய்விடுவான். ஆதலின் அவருடைய அந்த நிலையற்ற களிப்பானது பூசாரி கை ஆயுதத்தால் வெட்டுண்டு இறக்கும் தருவாயில் இருக்கும் ஆடானது தன் முன் தோன்றும், அதாவது தன் கழுத்தில் வெட்டுவதற்கு முன் தன் கழுத்தில் போடுவதற்கு அந்த வேல்மகன் கையில் வைத்திருக்கும் மாலையிலுள்ள தளிரை தின்று மகிழ்வதற்கு நிகராயிற்று என்று சொல்வதாக அந்த உவமை அணி அமைந்த பாடல் இது. சரி, இப்பொழுது நாம் பதவுரைக்கு செல்வோம். வெறி அயர் வெம்களத்து என்றால் நாமெல்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது சில தேவதைகளுக்கு ஆடுகள் கொண்டு போய் பலியிடுவாங்க, வெட்டி பலியிடுவாங்க. அந்த இடம்தான் கொடியதாகிய களம், அதாவது வெம்களம். ஆடு முதலியவற்றை தெய்வங்களுக்கு பலியிடுகின்ற இடம் வெம்களம். அந்த வெம்களத்தில் வெறி அயர், அது வெட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அவர் மேலே தெய்வங்கள் புகுந்து அந்த ஆட்டை வெட்டுற மாதிரி வரும். அவர் தான் தேவராளர். தெய்வ ஆவேசம் கொண்டு ஆடுகின்ற கொடிய அந்த பலி இடத்தில் வெறி அயர் வெம்களத்து வேல்மகன், இந்த ஆடு முதலியவற்றை வெட்டுகின்ற ஆயுதத்தை உடைய பூசாரி, அவன் தான் வேல்மகன். பாணி, அவனுடைய கையில் உள்ள முறி ஆர் நறும் கண்ணி. முறினா அந்த தளிர்கள், இடையிடையே ஆர் என்றால் பொருந்தி இருக்கின்ற, நறும் கண்ணி வாசனையுள்ள நல்ல பூமாலை. அந்த பூமாலைக்கு நடுவில் அந்த இளம் தளிர்கள், செடிகளினுடைய இளம் தளிர்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதுதான் முறி ஆர் நறும் கண்ணி முன்னர் தயங்க. அப்படின்னா இந்த ஆட்டுக்கு முன்னாடி அது அப்படியே விளங்கி தோன்றுகிறது. அப்போது மறி அப்படின்னா ஆடு. மறி, அந்த ஆடு என்ன பண்ணுது? குழகு உண்டன்ன. குழகு அப்படின்னா அந்த அதனுடைய இறை, அதுக்கு குழகுன்னு பேர். இந்த ஆடானது அம்மாலையிலுள்ள தளிராகிய இறையை உண்டன்ன, உண்டு அடைகின்ற மகிழ்ச்சி போன்ற மன்னா மகிழ்ச்சி. மன்னா மகிழ்ச்சின்னா என்ன? நிலையில்லாத, அதாவது இளமை இன்பத்தால் உண்டாகும் இன்பமானது அறிவுடையாளர் கண் இல். உண்மை ஞானம் உள்ளவர்களிடத்தில், அதாவது இந்த இளமை நிலையாதது, விரைவில் இந்த இளமை நீங்கி முதுமை வந்துவிடும், இந்த இளமையில் அனுபவிக்கின்ற இன்பங்களெல்லாம் தற்காலிகமானது என்ற ஒரு ஞானம் இருக்கும். அவங்க தான் அறிவுடையாளர்கள்.